வணக்கம், இது ஜெரூஸ் சேனல். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் காங்கேசந்துறையில், அதாவது நான் பிறந்த ஊர், படித்த ஊர், வளர்ந்த ஊர், படித்த கூட்டுக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த சேனல் முதல் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுதான் எனது முதலாவது இந்த போஸ்ட். நாங்கள் இப்போ சுங்கத்துக்கு போக போகிறோம், கஸ்டம்ஸுக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு அடியாக காட்டுறேன். நாங்கள் வலிச்சக்கூட்ட காங்கேசந்துறை சந்தியில் இருந்து வலது பக்கமாக திரும்புகிறோம். வலது பக்கமாக திரும்பி ஒரு 100 மீட்டர் தூரத்தில் நாங்கள் போக வேண்டிய இடம் இருக்குது. இது பழைய ஒரு ஸ்டோர் உண்டு, அரிசி சாமான்கள் வைக்கிறது. இப்போ நாங்கள் வந்துட்டோம் அந்த கடற்கரைக்கு கிட்ட. உள்ளுக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் கடற்கரைக்கு. நாங்கள் இப்போ வந்துட்டோம் கடற்கரைக்கு. இதில் இருக்கிறது தான் போட்கள் வந்து மத்தியில் வந்து நிற்கிறது தான். இங்கே கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முதல் ஒரு சுங்கமாக இருந்தது, கஸ்டம்ஸாக இருந்தது. இப்போ அது ஒரு பீச்சாக மாறிக்கிட்டது. இப்போ கஸ்டம்ஸ் என்ற பேர் போய் ஒரு பீச், காங்கேசந்துறை பீச்சாக மாறிக்கிட்டது. வந்து சில கப்பல்கள் இங்கே வரும். இங்கே இருந்து அரிசி, சீனி, மாக்கள் இறக்குமதி செய்யணும். இறக்கி குழந்தையில் ஸ்டோர் இருக்குது. இந்த அதில் அந்த ஸ்டோர் மாதிரி அப்படி இருக்குது. அந்த ஸ்டோரில் எல்லாம் அடுக்கி வைக்கணும். அது அப்படி ஸ்டோர் நிறைய இருந்தது இங்கே. இப்போ ஒன்று என் காணையில் ஒன்று தான் இருக்குது. முந்தி நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தது. கிட்டத்தட்ட கப்பலில் கொண்டு நிப்பாட்டினா கப்பலில் இருந்து இறக்கிறதுக்கு ஆக்கள் வைக்கணும். பிறகு மத்தை ஓடிக்கொண்டு வரைங்க மத்தைக்கு ஆக்கள் வைக்கணும். லோன் இழுத்து கொண்டு வரும், அதுக்கு ஆக்கள் இருந்தவ. கரைக்கு வந்த பிறகு கரையில் இருந்து நுணுக்கி ஏற்றுறதுக்கு ஆக்கள் இருந்தது. லோரியில் இப்படி ஸ்டோருக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய இருந்தது. இன்றைக்கு ஒன்றும் இல்லை. 40 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவங்கள். அப்போ நான் சின்ன படிக்கணும் இருந்தேன் இங்கே. அப்போவும் வந்து இங்கே குளிக்கிற நாங்கள் பட்டமேத்துவோம். இப்போ எல்லாம் மாறி போயிருக்குது. இங்கே இப்போ இராணுவ சிப்பாய்கள் இங்கே கஞ்சல் குறைக்கி துப்புராகி கொண்டிருக்கணும். இப்போ வெளிநாட்டில் இருந்து வர்றார்கள் கூடுதலாக அந்த இடத்துல நின்று தான் குளிப்பினம் எல்லாரும். பின்னேரங்களில் வந்தால் நிறைய பேரை பார்க்கலாம். இங்கே இப்போ காலமே ஒரு 9 மணி இருக்கும் நேரம். வேறு இதை பற்றி சொல்ல போனால் ஒரு காலத்தில் இது ஒரு பணக்கார ஊராக இருந்தது. இன்றைக்கி எனக்கு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கணும். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள சொல்ல இருக்குது. ஆனால் கவலையாக இருக்குது இடங்களெல்லாம் பார்க்க. ஓகே, நீங்கள் இந்த சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு சப்போர்ட் உண்டு தான். ஓகே, நன்றி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காங்கேசந்துறை கலங்கரை விளக்கம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே மரம் முளைச்சிருக்கு. இப்போ அந்த லைட்டுகள் வேலை செய்ய தெரியாது, வேலை செய்யாதான்னு நான் நினைக்கிறேன். முந்தைய ஒரு காலத்தில் இரவில் நூந்து தெரியும். இன்றைக்கு இந்த நிலைமையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பழைய 40 வருஷத்துக்கு முற்பட்ட ஆக்களுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த குட்டிகள் கொண்டு நடங்க. அது ஒரு கட்டடமாக இருந்தது. தனியாக அங்கீகாரம் மட்டும் இருக்குது. இது இப்படி ஒரு ரோட்டாக பஸ் ஸ்டாண்ட், காங்கேசந்துறை பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு பின்னால் தான் இந்த வெளிச்சப்பட்டிக்கு பின்னால் இந்த சிறுவர் பூங்கா இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு புனர்வாழ்வு நடந்து கொண்டிருக்கு. சிறுவர்களுக்கு புதுசாக எல்லாம் புது இதுகளை போட்டு எல்லாம் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்குது. இதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இது பார்த்து கொண்டிருக்கிறீங்க சிறுவர் பூங்கா. முந்தைய ஒரு காலத்தில்
இருந்தது. அப்போ நானும் வந்து இதில் விளையாடி இருக்கிறேன். இப்போ அது திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு கணக்கு விஷயங்கள் போட்டிருக்கணும், புதுசாக வேறையும் கட்டி கொண்டிருக்கணும். இப்போ திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், முதல்ல உங்களை காட்டினா சிறுவர் பூங்காவின் பின்பக்கம். இது சிறுவர் பூங்கா என்ற இதுதான் முன்பக்கம். முன்னுக்கு தான் வெளிச்ச வீடும் இருக்குது. முந்தி நாங்கள் இந்த முன்பக்கத்தால் தான் போகிறது. இதால் போனால் பருத்தித்துறைக்கு போகுது. பருத்தித்துறை, மயிலட்டி, பலாலி அதுக்கு போகிற பாதை இது. அப்படியே இஞ்சல் பக்கத்தால் போனோம்னு சொல்லி சொன்னால், இது கீரி மேலே சேந்தாங்குளம் பொன்னாலைக்கு போகிற ரோட். அப்படியே இதால் நேரம் போனோம்னு சொன்னால் இது யாழ்ப்பாணத்துக்கு போகுது. இந்த ரோட் யாழ்ப்பாணம் 769 ரோட் இது. நாங்கள் கீரிமலை ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் சந்திரையில் தான் நிற்கிறோம். இந்த இடங்கள் இப்படியே வந்தால் இது அந்த நேரம் 40 வருஷத்துக்கு முதல் இது ஒரு டங்க ஃப்ளோனாக இருந்தது. இதால் இந்தியால போகிற ரோட்டு போகுது. இந்த ரோட்டு இந்தியால காட்டடுப்பு ரோட், பழைய பெங்கல் ஃப்ளோனாக இருந்தது. அப்படியே நேர போனால் இந்த டவுன் செல்வரம் மாநகர பட்டின சபை, பழைய பட்டின சபை வருமண்டி நினைக்கிறேன். பார்ப்போம் அது எங்கே வருதுன்னு சொல்லி. இந்த இருக்கு, இது பட்டின சபை. தாண்டி கொண்டு போகிறோம். இந்த வீடு முந்தி கே பாலசிங்கம் கப்பல் ஏஜென்சி தாண்டி கொண்டு போனால் இது ஐயனார் கோயில். ஐயனார் கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிற கோயில். இந்த பக்கத்தால் அங்கால போனால் ஆர்மி கேம்ப் இருக்குது. போகலாம் என்னுடைய கேட்டெல்லாம் போட்டு பூட்டி கிடக்குது. இதுவரையும் தான் போகலாம் என்று நினைக்கிறேன். கேட்டெல்லாம் போட்டு பூட்டி இருக்குது. அப்படியே போகலான்னு நினைக்கிறேன். நாங்கள் இதோடு திரும்புவோம். இது கடற்படைக்குரிய பிரதேசத்தில் அனுமதியின்றி உட்செல்ல தடை. இதுக்கு அங்கால போகலாது. அங்கால கேட் போட்டிருக்குது. இவ்வளோந்தான் நாங்கள் போகலாம். அங்கால போகலாம். ஆட்டோ ஒன்று போகுது. ஆனால் ஆட்டோ அனுமதி பெற்று போகுது என்று நினைக்கிறேன். என்னென்னு தெரியல. ஓகே, அப்படியே நாங்கள் இனி திரும்பி போவோம். இஞ்சால காட்டடுப்பு ரோட் வருது. இந்த ரோட் தான் காட்டடுப்பு ரோட். சப்போஸ் இது காட்டடுப்பு இலங்கை வங்கி. இன்னைக்கு சனிக்கிழமை பூட்டி இருக்குது. இதில் வர்றது காங்கேசந்துறை பெட்ரோல் செட். அதுக்கு முன்னால் இருக்கிற கோயில் இது. இதுதான் பெட்ரோல் செட். இப்போ சந்திக்க போய் கொண்டிருக்கிறோம். இது நரேஸ்வர ரோட்.